ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒருவேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது லெஃப்ட்டில் இருக்குது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப். விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வங்க. இதில் நோ டிப்ஸ், நோ கால்ஸ் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு ஒன்லி நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதனால் ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்து கண்டினியூவாக பண்ணுறவங்க ஒரு 3 to 6 மாதம் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃப்ரீ தானே, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் டைம் கொடுக்கணுமா இருக்கும். மார்க்கெட்டை வச்சு உங்களுக்கு மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் ஆகுது, மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸோ எங்கே எதுவும் ப்ரைஸ் வரும். ஸோ இந்த மாதிரி முன்கூட்டியே என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிகிட்ருப்பேன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் சார் மார்க்கெட் வரும் வாரங்களில், வரும் மாதங்களில் என்ன மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இன்ட்ரடேக்காக நம்ம டெய்லி மார்னிங் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம், அதாவது தொலைதூர பார்வையில் என்னென்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டிங் பர்பஸ்க்காக நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ பதிவாகும். சரி, இப்போ நான் பர்டிகுலர் ஸ்டாக்ஸை உங்களுக்கு சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உங்களுக்கு நிறைய செபியோடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் நம்ம கண்டினியூ பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் புரிஞ்சுங்க, உங்களுடைய ஸ்டாக்ஸ் எந்தெந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துலாம். ஸோ என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற என்னுடைய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த வார் ஒரு காரணத்தினால மார்க்கெட் வந்துட்டுருக்கு. அதாவது ஒரு நைஃப் மாதிரி வந்துட்டுருக்கு இந்த இடத்துல. அதாவது ரொம்ப பெரிய கிராஷில் அந்த கிராஷ் கூட எப்படி ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போது இந்த 2025 டிசம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ரேஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டேக்ஸ், அந்த வார், அதாவது இந்த ட்ரம்ப் விதிச்ச டேக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டைமில் கூட மார்க்கெட் ஒரு ஃபால் ஆச்சு. ஆனால் அந்த ஃபாலுக்கும் இந்த ஃபாலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நைஃப் மாதிரி வருது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகிட்டு மேலே கீழே இருக்கிறது இங்கே ரிகவர் ஆகிடுச்சு. ரைட்டுங்களா? ஆனால் இந்த ஃபால் பார்த்திங்கன்னா இது வேறு மாதிரி. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த டிஸ்டன்ஸ்க்கும் இந்த டிஸ்டன்ஸ் கணக்கெடுத்துங்க, இந்த டிஸ்டன்ஸும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இங்கேருந்து இந்த ப்ரைஸ் சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வாரங்கள் ஆச்சு? கிட்டத்தட்ட 2 to 3 மாதம் அந்த ஆயிடுச்சுல. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா கடந்த வீக்லி டைம் ஃப்ரேம் கேனில் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதத்தில் இந்த இடத்துல ரீச் ஆகிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஆனால் இது நைஃப் மாதிரி கீழே வரதுனால ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, எது வரலாம் சார் ப்ரைஸ் வருவதற்கான வாய்ப்புகள்? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 200 EMA லைன் இங்கே வந்துடுச்சு. ரைட்டு, ஓகே. அதுக்கப்புறம் பையர்ஸ் எங்கே அக்ரெசிவாக அவங்க சப்போர்ட் லெவலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது ஒரு டிமாண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல டிமாண்ட் ஏரியா இருக்குது. மேபி ப்ரைஸ் 21,900 அந்த ரேஞ்சு கிட்ட ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. மேபி அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்தால் நீங்கள் அங்கேருந்து பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஆனால் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அந்த ரெட் கலர் கேனில் கண்டினியூவாக இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கேன் இந்த மாதிரி வந்துட்டுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதாவது நம்ம அந்த கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் அதையும் காமிக்கிறாருங்க. ஏன்னா அதுவும் ஒரு பேனிக் சுச்சுவேஷனாக வந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுங்க பாருங்கள், இது ஒரு ஃபாலிங் நைஃப் மாதிரியும் ஸ்டார்ட் ஆச்சு இது கூட. ஆனால் இதுக்கு முன்னாடி ரிகவர் பார்த்திங்கன்னா வேறு ஒரு விஷயனால மார்க்கெட் ரிகவர் ஆச்சு. இந்த ஃபாலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூ பேக் டு பேக் ரெட் கலர் கேனில் வந்துச்சு. அதாவது வாருடைய ஒரு தீவிரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா மேபி இந்த மாதிரி கேண்டில் வருவதற்கான சான்சஸும் இருக்குது. ஆனால் அந்த கேண்டில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஐஆர்ஐ ஃபார்மேஷன் பண்ணி மேலே மூவ் ஆகிறதுல உங்களுடைய புது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் ரெடியாக, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ரெடியாக இருங்க. ஆனால் சுச்சுவேஷன் நமக்கு இந்த மாதிரி அமையணும். ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமுடைய கேண்டில் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஜஸ்ட் இங்கே கூட 200 EMA கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட் அந்த இடத்துல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. டேரெக்டாக அதை உடச்சி கீழே க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு 200 EMA பவர் இல்லை. அப்போ நமக்கு 200 EMA இங்கே வந்தால் கூட நமக்கு இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் திரும்பினா தான் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பிளான் பண்ணமே தவிர வெறும் 200 EMA டச் ஆகிடுச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இதுவே எடுத்துக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த 200 EMA என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இனிமேல் இன்டர்நெட் ட்ரேடிங்காக நம்ம பிளான் பண்ணுறது வேறு. அது நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது ஒரு லாங் டைமில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேனிக்கில் இருப்பாங்க. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மாதிரி இருக்கும், ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்போ நம்ம இந்த இடத்துல 200 EMA கிட்ட என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அகைன் இன்னொரு கேனில் இந்த மாதிரி ஒரு கேனில் வருதான்னு பாருங்கள். அதாவது அடுத்த வாரம், இப்போ இந்த வாரத்துடைய கேனில் இந்த மாதிரி முடிஞ்சிச்சு.
போன வாரத்துக்கு கேண்டில், அதுக்கு 3 வாரத்துக்கு கேண்டில். அப்போ கடைசி அந்த 3-4 வாரங்களாக இந்த பார்த்தீங்கன்னா கடகடகன்னு ஃபாலிங் ஆகிட்டே தான் இருக்குது. இன்னும் ஸ்டாப் பிரேக் பிடிக்கல. பிரேக் பிடிச்சா அப்படின்னா கூட என்ன ஆகும், மார்க்கெட் கொஞ்சம் சின்னதாக புல் பேக் ஆகிட்டு அகைன் கீழே வரும். ஸோ இந்த இடத்துல சுச்சுவேஷன் கூட அந்த மாதிரி தான் தெரியுது. இன்னும் க்ளோசிங் கொடுக்க இன்னும் விற்க வரல. ஸோ இந்த மாதிரி விக் வந்துச்சுனாக்கா ஏதோ பையர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா விற்க வரல, சாலிட் பாடி தான், இன்னும் கூட கீழே தான் க்ளோசிங் போயிட்டே இருக்குது. ரைட்டுங்களா? அப்படியே நம்ம நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கூட பேங்க் நிஃப்டியில் கூட உங்களுக்கு நைஃப் தான் வந்து தெரியுது. அதாவது இன்னும் முடியல, போயிட்டே இருக்குது. ஸோ இதனுடைய தீவிரம் எதுவரையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50,000 வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. ஸோ ஏன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக அங்கேருந்து புஷ் பண்ண இடம் இடத்துல. ஓகே, அப்போது மார்க்கெட்டு மேபி இந்த 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 லெவலில் என்னது, இதெல்லாம் என்னது, ரேஷன்ஸ் சப்போர்ட். ஸோ இந்த ஏரியா பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம இந்த 52,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம் வரும் நாட்களில். ஓகே, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். மேபி என்னுடைய கருத்து சரி, நான் 100% நான் சொல்லதான் மாதிரி நடக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இது என்னுடைய கருத்து, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக உடனே இது கம்மி அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. இதை விட கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல சுச்சுவேஷன் வந்து நமக்கு சாதகமாக அமையணும். அதுவரையும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.